சேகர் சார், இப்போ ஒரு கண்ணன் சொன்னதன் அடிப்படையில் பொருளாதார கொள்கைகளில் நம்ம இன்னும் மாற்றம் செய்யப்படணும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய வருவாயை வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் திட்டங்களை மாற்றுவதற்கு வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த நடவடிக்கையை வரும் காலங்களில் மத்திய அரசு மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்ணன் சார் சொல்கிறதுக்கும் நிதியமைச்சர் சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு இடத்துல சிங்க் ஆகிற மாதிரி இருக்குல்ல. அப்போ இன்னும் நம்மளுடைய வளங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு தகுந்த ஒரு சூழலை உருவாக்க போதோ மத்திய அரசு அப்படின்ற ஒரு கேள்வியில தான். இதுல ரெண்டுமே சரியா? அதான் இல்லை, இப்போ இதுல ரெண்டு வகையான பாயிண்ட்டை நீங்க பார்க்கணும். ஒன்று நம்மளுடைய இங்க வளரணும் அப்படின்னா நமக்கு இங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய சேமிப்பு முதலீடு ஒரு பட்சம். ரெண்டாவது மற்ற நாடுகள்லாம் வளர்ச்சி விகிதம் ஒன்றும் கிடையாது. இங்கே தான் கன்சியூம் பண்ணக்கூடிய இளைஞர் சக்தி இங்கே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள இந்த இந்தியா வளருது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை மட்டும் தொழில்நுட்பம் பல விதமான ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கு அவங்க எப்படி இப்போ அமெரிக்காலாம் ஒரு கட்டத்தில் டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருந்து இப்போ வளர்ந்த எக்கானமியாக இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே நம்ம அந்த இளைஞர் சக்தியை பேஸ் பண்ணி எப்படி அவங்களும் வளரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது முதலீடு இங்கே கொண்டு முதலீடு மூலமாக எப்படி ரிட்டர்ன்ஸை எடுக்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. ஸோ இது நியாயமான ஒன்றுன்றதை பார்க்கறத விட இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஸ்போசபிள் இன்கம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஸ்பெண்டிங் கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்பெண்டிங் கல்ச்சர்லேருந்து திரும்ப சேவிங்ஸ்க்கு மாறும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சராக மாறணுங்கிறது தான் இன்டைரக்டாக இப்போ நீங்கள் கையில் பணம் இருக்குன்னா ஒன்று ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, நாம் இருக்கிறத எப்படி சேர்த்து வைக்கிறது, நாளைக்கு எப்படி நம்ம அந்த சேமிப்பை நமக்கு பாதுகாப்பாக ஒர்க் பண்ண வைக்கிறது. இதுதான் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. இதை இளைஞர்களுக்கு நம்ம அது ஸ்கூல் லெவல்லையும் சேவிங்ஸ் மூலமாகவும் நிறைய அந்த காலத்தில் அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு பாஸ்புக் மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம். ஸோ இதை நம்ம அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் கொண்டு வரணும். அது வெளிநாட்டு முதலீடு இங்கே வருதுங்க ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கணும். அதை தடுக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? நிறைய என்ஆர்ஐஸ் இங்க நிறைய முதலீடு பண்றாங்க. என்ஆர்ஐ முதலீடு பண்றவங்களுக்கு ஊக்குவிக்கலாம். ஏன்னா என்ஆர்ஐங்கிறவங்க இங்க இருந்து படிச்சு அங்க போய் சம்பாரிச்சு வளர்ந்தவங்க தான். அவங்க இங்க முதலீடு பண்றனால அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கலாம். ஸோ இது கவர்மெண்ட் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு முடியும்ன்றதை தாண்டி எங்களுடைய திட்ட கொள்கைகள்லாம் இந்திய நாட்டுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த திட்ட கொள்கையின் அடிப்படையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு விதம். உங்களுக்கு என்ன திட்ட கொள்கை வேணும்ன்றதை சொல்லுங்க. அப்படி எங்களுடைய திட்ட கொள்கையை நாங்கள் மாற்றுவோம் வருங்காலங்களில், நீங்க முதலீடுக்கு வாங்க அப்படின்றது இது வேறு விதம். இது ரெண்டாவது விதத்தை உங்க கையில் எடுத்திருக்கதா சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அது ஒரு அப்ரோச் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வைஸ் இது கொஞ்சம் அதில் மாறுபட்டு தான் இருக்கணும். நம்ம ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவரை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்ட இளைஞர்கள் சக்தி அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே படித்த இளைஞர்கள் அதிகமாகிட்டு இருக்காங்க. நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மாறிட்டு இருக்கு. இங்கே இருக்க படித்த இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம நாட்டை மையப்படுத்தி நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு உண்டானதா இருக்கணும். இதுல நீங்க பங்கேற்கிறதுனா பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச் தான் சரியான அப்ரோச்சா இருக்கணும். ஓப்பனா நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க, அது மூலமா நீங்க இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போங்கன்றது மாதிரி இல்லாம அதுக்கு சில நடைமுறை இதெல்லாம் லிமிடேஷன்ஸ்லாம் உண்டு. இப்போ நீங்க ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா இங்க இருந்து திரும்ப வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அதுக்கு நிறைய ஆர்பிஐல நிறைய கண்ட்ரோல்ஸ் அண்ட் செக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவ்வளோ ஈஸியா இங்க இருந்து பணம் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டில இருந்து வர்றவங்க ஒரு பக்கமா இருக்கும்போது நம்ம இங்க எஜுகேஷனை ஊக்குவிக்கப்படுது. இங்க இருந்து வெளிநாட்டில இருந்து போய் படிக்கிறவங்களுக்கு லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ல முன்னாடி டிசிஎஸ்னு ஒன்று இருந்தது. அதை இப்போ ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க. அது நிச்சயமா வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா இங்க இருக்க இளைஞர்கள் ஒரு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறது அவங்களுடைய ஆர்வமாகவும் இருக்கு. ஸோ இப்போ இங்க இருக்க இளைஞர்கள் படிப்பின் மீது ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. கிராமப்புற மக்கள்லாம் இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பொருளாதார கொள்கை அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்க இளைஞர்களை வளரக்கூடிய அளவுலையும் இங்க இருக்கக்கூடிய சக்திகளை எப்படி நம்ம பயன்படுத்திட்டு செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கணும் அப்படிங்கிறத முதல் முக்கியத்துவமா நம்ம பார்க்கணும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணுங்கிறது அப்படி எதுவும் எக்கனாமிக் ரிப்போர்ட்ல சர்வேல அவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய ப்ராஃபிட்
சேலரியா வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரல. அதுக்கு சேலரியா போனோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அனந்த் சுப்ரமணியம் சொல்லியிருக்கிறாரு. ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, 22% வந்து இபிட்டா வந்து கூடி இருக்கு. பட் ஆனால் ஏஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கூட்டணும், டீரெகுலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ரூல்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், தொழில் பண்றவங்க வந்து ஈஸியா இருக்கணும். இதை வந்து இப்போ அவங்க கவர்மெண்ட் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சைட்லேயே இருக்கக்கூடிய வீக்னஸை வந்து நாம வந்து அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ இது வந்து நிறைய ஃபோரம்ல வந்து டிபேட் ஆகி வந்து ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்கும். நாம வந்து நிச்சயமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து நிறைய விதத்துல வந்து வளர்ந்துருக்கும். ஆனா குறிப்பா வந்து இளைஞர்களுடைய கல்வி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அது வந்து இந்த என்னென்னலாம் பிரியாரிட்டி செக்டார் சொல்றாங்க பாருங்க, அந்த அக்ரிகல்ச்சரல் எல்லாம் நம்ம வந்து இப்போ ஐடி துறைக்கு முக்கியத்துவமா போற இளைஞர்கள் வந்து அக்ரிகல்ச்சரல்ல வந்து கார்ப்பரேட் ஃபார்மிங் மாதிரி அவங்க வந்து அதை திங்க் பண்ணி நிறைய இளைஞர்கள் வரும்பொழுது நீங்க பல்சஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்றீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இம்போர்ட்டை குறைச்சாலே வந்து நம்மளுடைய ரூபாய் மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம வந்து கச்சா எண்ணெய் மட்டும் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பல்சஸ், அத்தியாவசியமான ஃபுட், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு நிச்சயமா வந்து அதுக்கு டாலரை கொடுத்து தான் நம்ம வந்து இறக்குமதி செய்ய வேண்டியது. அப்போ டாலர் வந்து நிச்சயமா விலை ஏறதான் செய்யும். ஸோ நீங்க அது ஆகாம இருக்கணும். இங்க இருக்க இளைஞர்களை சக்தி அதுக்கேற்ற மாதிரி ஊக்கப்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் வந்து இருக்கணும். நம்ம வெறும் வெளிநாட்டு முதலீடாளர்களையும் நீங்க எங்களுடைய அக்ரிகல்ச்சர் பார்ட்டிசிபேஷன்ல வரீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு வரவேற்கிறோம். டெக்னாலஜியா இருக்கட்டும், டெக்னாலஜி பரிமாற்றமா இருக்கட்டும், அந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு சிந்தனை வந்து இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அது வந்து சாதகமா.